அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே போடுறேன். யாரும் என் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க. விவசாய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் துளசிக்கு பூ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம கவிதாஸ் சேனல் அக்கா இன்போலி அக்கா வந்திருக்காங்க. அது வேறு யாரும் எங்கள் அத்தை பொண்ணு. நான் ஏற்கனவே 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்கலாம் அந்த அக்கா யார், அந்த அக்கா யாருன்னு கேட்குறீங்க. இந்த அக்காவோட அம்மாவும் எங்கள் அப்பாவும் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி. ஹாய் நண்பர்களே, வணக்கம். நலமாக இருக்கீங்களா எல்லாரும்? அப்புறம் இந்த துளசிக்கு ஏன்க்கா பூ எடுக்கிறீங்க, இந்த துளசியை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. துளசி மாசிபத்தில் 2மே கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறான் என் தம்பி, பூ மார்க்கெட்டுக்கு. இதில் ஏன் பூ எடுக்கிறீங்கன்னு ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுறீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த நுனியில் இருக்கிற பூவு, இந்த பூவு இருக்கிறதுனால அந்த மார்க்கெட்டில் துளசி வேணான்னு சொல்கிறாங்க, வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த பூவை கிள்ளிட்டு அதுக்கப்புறம் துளசி அறுத்து கத்தை கட்டி அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு போகிறோம். இன்றைக்கி 2 நாளாக எடுத்துகிட்டு போன துளசியை ஒரு கத்தை 10 ரூபான்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க, 5 ரூபான்னு எடுத்துட்டாங்களாம் இந்த பூ இருக்குங்கிறதுனால. இப்போ இதை நாங்கள் மெனக்கிட்டு இப்போ இந்த பூவெல்லாம் கிள்றோம். ஏன்னா இது முத்திடுச்சு, பூ வந்துச்சுன்னா விதை வந்துச்சு. இந்த பூவில் தானே விதை இருக்குது, விதை விழுந்த துளசி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் மார்க்கெட்டில். நண்பர்களே, எப்படியெல்லாம் சோதனை வருது. இதுக்கு களை வெட்டுற ஆளுக்கு காசு கொடுக்குற, களை வெட்டுற ஆளுக்கு காசு, பூ எடுக்கிற ஆளுக்கு காசு கொடுத்தாலே எல்லாம் சரியாக போயிடும். இங்கே பாருங்கள், இந்த மணி பூ எடுத்து இதுக்கு இப்போ இது கொஞ்சம் சாயங்காலம். இப்போ கரெக்டாக மணி 6:45 ஆக போகுது. நாங்கள் இன்றைக்கி வீட்டில் வேறு எதுவும் வேலை சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் ஆட்டெல்லாம் கொண்டாந்து விட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறோம். என்னெல்லாம் இந்த கிளைமேட்டில் எப்படி மேயுது பாருங்கள் எங்கள் ஆடுலாம். இது சரி, நம்ம உக்காந்துருக்கிறதுக்கு இந்த பூவை அது கிள்ளலாம் அப்படின்ட்டு எங்கள் அத்தை பொண்ணு வந்தாங்க. அம்மா நேரம் பேசிட்டு உக்காந்தோம் கொஞ்சம் நேரம். சரி, இந்த பூவை கிள்ளலான்ட்டு கிள்றோம் நண்பர்களே. களை வெட்டுற கூலிக்கு கூட ஆவாதாட்டுக்கு துளசி விற்கிறது. அப்புறம் உங்களுக்கு என்னக்கா சொத்து சவாருக்கு உங்களுக்கு எதுக்கு கவலை அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் குத்தகை கொள்ளை. நாங்கள் பொய்யெல்லாம் சொல்லலை. இது குத்தகை கொள்ளை. என் தம்பி தான் பயிர் வைக்கிறான். இதுக்கு 25,000 இந்த கொள்ளைக்கு. இதுக்கு தண்ணி வசதி கூட இல்லை, நம்ம தான் இறச்சிக்கணும். உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு சொன்ன கதை தாங்க இருக்குது நண்பர்களே. இதுக்கு பூ பறிக்கவும், இதுக்கு களை வெட்டவும், இதை அறுக்கவும், கட்டவும், கொண்டு போய் போடவும், பெட்ரோல் போடவும், செலவு பண்ணிட்டு போய் வாங்குவோம். இதுக்குதான் சரியா இருக்கு. இல்லை ஒன்றுமே கும்பகோணம் போனால் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு இங்கேருந்து இதை போடுறதுக்கு கும்பகோணம் போகணும். இப்படியே போயிட்டு இருக்குது நிலமை. இதில் என்ன கிடைக்கிது? சும்மா குழப்பத்து போனது குழப்பத்தவன் பொண்டாட்டி தலையை சரிச்சானோ அந்த கதையை நம்ம எதாவது கேட்கல. அதாவது என் தம்பி விவசாயம் 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 பண்ணும் அதுலேயே அவன் ஊறி போயிட்டான். அவனுக்கு விவசாயம் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். நஷ்டமானு பார்க்கறது இல்லை, விவசாயம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற. ஆமாம், விவசாயம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதில் அவன் பண்ணுறான். இங்கே பாருங்கள், இப்போ இந்த பூ எடுத்த இடம் நல்ல துளசியாக இருக்குது. இந்த எடுக்காத இடம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பார்க்க எப்படி இருக்குது. அதனால தான் அந்த பூவை எடுத்து அவங்க கேட்குறாங்க. அவங்க மேலேயே நம்ம குறைச்சல் இது இல்லை, அவங்களும் வாங்கி விற்கிறவங்க தான் வெளியில். அதனால் இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட இந்த பேசின கொஞ்ச நேரத்தில் இந்த பூ இப்போ கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ பூ கிள்ளிட்டேன். இது மாதிரி கிள்ளுனா தான். அதுவும் இந்த துளசியில் வேலை செஞ்சாலே, துளசிங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு பொருள் தான், ஒரு மூலிகை தான். ஆனால் அதில் வேலை ஒரு 1/2 மணி நேரம் இதில் துளசி அறுத்தாலும் சரி, கட்டினாலும் சரி, பூ எடுத்தாலும் சரி, இதில் வேலை செஞ்சுட்டோன்னா ஒரே டயர்டாக, ஒரே கேரிங்க. அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. இல்லை, அந்த வாசனை இது ரொம்ப அதிகம் இல்லை, அந்த வாசனை ஒத்துக்கிறது இல்லைங்க, அதனால அப்படி இருக்கு. தலையாக வலிக்கும், தண்ணி கொடுத்ததுக்கு தலை வச்ச மாதிரி இருக்கும், தலையை வலிக்கும், மயக்கமாக வர மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும், எல்லாமும் பண்ணுவோம். இந்த துளசி அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அரிக்க வர ஆரம்பிச்சிடும். இதில் நிறைய வண்டு அது இதுன்னு இருக்கிறதுனால. சரி, ஓகே நண்பர்களே, நாங்கள் நீங்கள் அடிக்கடி இது கேட்டுகிட்டே இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ. அப்புறம் நிறைய பேர் என்ன ஊர்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நாங்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டா பக்கத்தில் சூரியமணல் கிராமம்.
சரி ஓகே நண்பர்களே. துளசி என்ன பண்றாங்கன்னு என்னகிட்டையும் கேட்டாங்க. கும்பகோணத்துல கொண்டு போய் போடுவாங்க, விற்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று கும்பகோணம் வந்து மாசி பச்சலையை வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அது மல்லித்தழைங்கிறீங்க. அது மல்லித்தழைலாம் மாசி பச்சலைங்கிறது வந்து கதம்பம் பூவில் வச்சு கட்டுறது. கதம்பம் பூவில் பச்சை கலர் ஒரு தழை இருக்கும் பாருங்கள், அதான் மாசி பச்சலை. சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சன்னா பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைதாஸ் சேனல் அந்த அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய்.